போன வருஷம் கடைசி நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான் பேக்கிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருந்ததுனால கிளம்பிட்டாங்க. எப்பவுமே நான் ப்ரௌனி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கிளிங் பேப்பர் மட்டும் போட்டு வச்சுருவேன். மற்றது எல்லாமே அவர் தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரௌனி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரௌனி வந்து ஷேக் ஆகாமல் இருக்க அட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஹஸ்பண்ட் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நானே செஞ்சதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏதோ நான் என்னால் முடிஞ்சது வரைக்கும் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு அப்படின்னா மேலே ஒரு கவர் வந்து போடணும். அந்த கவரும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வரும்போதே வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பார்சலில் நேம்லாம் எழுதி கொரியர் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி எத்தனை பேர் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதப்ப நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.